2 ரெய்டுக்கு பயந்து அதிமுகவை அமித்ஷாவிடம் அடமானம் வைத்த இபிஎஸ். நீ எல்லாம் பேசவே கூடாது என்று சொன்ன அமைச்சர் எடப்பாடி அதிர்ச்சி. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் கொச்சைப்படுத்தி பேசினாரே, அதை பெயரளவுக்காவது கண்டித்தாரா பழனிசாமி? இந்த லட்சணத்தில் பெண்களுக்கு ஆதரவாக அதிமுக இருப்பது போல பகல் வேஷம் போடுகிறார் பழனிசாமி என அமைச்சர் ரகுபதி விமர்சிச்சிருக்காரு. இது தொடர்பாக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி வெளியிட்டிருக்க அறிக்கையில் 10 தேர்தல்களில் தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கும் தோல்விசாமி 210 தொகுதிகளில் அதிமுக வெல்லும் என அதிமுக பொதுக்குழுவில் பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. பழனிசாமி சொல்வது போலவே அது சிறப்பான ஆட்சி என்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை மக்கள் ஏன் வீட்டுக்கு அனுப்பினாங்க? தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முடக்கி தமிழ்நாட்டை கற்காலத்திற்கு இழுத்து சென்ற ஆட்சி தான் பழனிசாமியின் ஆட்சி. அது பொற்கால ஆட்சி அல்ல, தமிழ்நாட்டின் இருண்ட கால ஆட்சி. மாநிலத்தின் உரிமைகளை எல்லாம் டெல்டாவின் காலடியில் அடமானம் வைத்துவிட்டு நமது பொருளாதார வளத்தை சுரண்டும் திட்டங்களுக்கு சட்டங்களுக்கும் தலையாட்டி கையெழுத்திட்டு துரோகம் செய்துதான் பழனிசாமியின் துரோக ஆட்சி. மேலும் அநாகரிகமாக நடந்து கொண்ட பழனிசாமி இன்று பெண்களின் நலத்திட்டங்களுக்காக குரல் கொடுத்தேன் என நாடகமாடி இருக்காரு. திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டு வரும் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் போன்ற திட்டங்களை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாத முன்னாள் அதிமுக அமைச்சர் சி.வி. சண்முகம் பொண்டாட்டியையும் இலவசமாக கொடுப்பீர்களா என சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் கொச்சைப்படுத்தி பேசினாரே, அதை பெயரளவுக்காவது கண்டித்தாரா பழனிசாமி? இந்த லட்சணத்தில் பெண்களுக்கு ஆதரவாக அதிமுக இருப்பது போல பகல் வேஷம் போடுகிறார் பழனிசாமி. அரைத்த மாவை அரைப்பது போல பேசிய பெண் பொய்கையே பொதுக்குழுவிலையும் திரும்பி பேசியிருக்காரு பழனிசாமி. கூவத்தூரில் குறுக்கு வழியில் முதலமைச்சராக ஊர்ந்தெடுக்கப்பட்ட பழனிசாமியால் தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் படு பாதாளத்திற்கு சென்றது. மேலும் இடி ரெய்டுக்கு பயந்து அதிமுகவை கொண்டு போய் பாஜகவிடம் அடமானம் வைத்த எடப்பாடி பேசுவதற்கே தகுதி இல்லாதவர். அவர் தொடர்ந்து இது போன்ற பொய்களை அடுக்கி கொண்டு வருவதை தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள் கூட நம்பாது. மேலும் தன்னுடைய ஊழலை மறைப்பதற்காக பாஜகவில் சரண்டரானவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் இவ்வாறு பேசுவது அவருக்கு தகுந்ததல்ல. தொடர்ந்து பல ஊழல்களை செய்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இதுவரை ஒரு தேர்தலில் கூட அவர் களம் கண்டு வெற்றி பெற்றதில்லை. அம்மாவின் வகையில் அவர் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பாஜகவின் ஆதரவினால் அவர் இவ்வாறு பேசி கொண்டிருக்கிறார். பாஜக இல்லை என்றால் அவர்கள் கூட்டணியில் யாரும் நிற்க மாட்டார்கள். தொடர்ந்து அதிமுக இம்முறை தோற்பது உறுதி என பேசியிருந்தார்.